ஸோ அதனால உங்கள் பிளாக் டயக்ராமோட எக்ஸ்பிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஒன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிசி சோர்ஸ், அதாவது ஒரு பேட்டரி சோர்ஸ், அது வந்து 12 வோல்ட் 1.3 ஆம்ஸ். ஸோ ஹெச்எஃப் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி பல்ஸ் கொடுப்போம். அந்த பல்ஸ் எப்படின்னா வந்து நம்ம கேட் பல்சஸ் கொடுக்குறோம்ல, அந்த கேட் பல்சஸ் ஆனது ஹை ஃப்ரீக்வன்சிலேருந்து போகும். அதாவது 50 கிலோஹெர்ட்ஸ் இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாஸ்ஃபெட் கொடுக்கக்கூடிய பல்சஸ் ஆனது 50 கிலோஹெர்ட்ஸ் கிட்ட போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் மூலமாக கொடுப்போம், அதாவது கேட் பல்சஸ் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் அப்படின்றது 4 மாஸ்ஃபெட் இருக்கும். ஸோ எல்சிசி அப்படின்ற ஒரு சர்க்யூட் ஆனது என்ன வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷனான சர்க்யூட், ஓகேவா, ஃபில்டரோட சர்க்யூட். டிஎக்ஸ் காயில் அப்படின்றது ஒரு காயில், ஓகேவா. அதே மாதிரி ஆர்எக்ஸ் காயில் வந்து ரிசீவர் காயிலையும் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரிசீவர் காயிலேருந்து திரும்பி நமக்கு என்னன்னா ஒரு ஃபில்டர் சர்க்யூட் வருது. திரும்பி அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டருக்கு நம்ம கேட் பல்சஸ் வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 4 மாஸ்ஃபெட்டை வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். சோர்ஸ் டூன்றது வெஹிக்கிள் பியோட பேட்டரி சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சோர்ஸ் ஒன் சோர்ஸ் டூன்றது 2 பேட்டரி சோர்ஸ். ஸோ வெஹிக்கிள் ஏ வெஹிக்கிள் பின்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இது வந்து 12 வோல்ட் 1.3 ஆம்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் கொடுக்கும்போது நம்ம இந்த காயில் என்ன வோல்டேஜ் செட் பண்ணி அவுட்புட் காட்டணும்னா ஒரு 48 வோல்ட் காட்டுவோம். நம்ம கரண்ட் வந்து கம்மியாக தான் வரும், ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பேட்டரியோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 1.3 ஆம்ஸ்.